விழுப்புரம் பாண்டியன் நகரில் மழைநீர் வீடுகளுக்குள் புகுந்ததால் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. தகவல்களோடு செய்தியாளர் காமராஜ் இணைந்திருக்கிறார். காமராஜ், பாண்டியன் நகர்ல எவ்வளவு குடியிருப்புகளுக்குள்ள மழைநீர் புகுந்திருக்கு? மக்கள் இன்னும் அங்கதான் இருக்கிறாங்களா, இல்ல அவங்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தி பாதுகாப்பான இடத்துல தங்க வச்சிருக்காங்களா? கஞ்சல் புயல் காரணமாக விழுப்புரம் மாவட்டத்தில் அதிக கனமழை பெய்திருக்கிறது. குறிப்பாக பாண்டியன் நகர், சாலாமேடு, வழுதரெட்டி உள்ளிட்ட பகுதிகள் முழுமையாக பாதிப்படைந்திருக்கிறது. பாண்டியன் நகர் பகுதியில பாத்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரக்கூடிய இந்த பகுதியில கோலினூரான் வாய்க்காலில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக அங்க இருக்கக்கூடிய வீடுகள்ல முழுமையாக சூழ்ந்திருக்கிறது. அத பாண்டியன் நகர்ல இருக்கக்கூடிய ஒரு 50க்கும் மேற்பட்ட வீடுகள்ல தரைத்தளங்கள் முழுவதுமாக மழைநீர் சூழ்ந்திருக்கிறது. அந்த பகுதியில பாத்தீங்கன்னா முதியவர்கள், பெண்கள், குழந்தைகள் அனைவரும் பாதுகாப்பாக தீயணைப்பு துறையினுடைய உதவியோட வெளியே கொண்டு வரப்பட்டிருக்காங்க. முக்கியமாக அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் கிடைப்பது சிரமம் ஏற்பட்டிருப்பதால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிலர் தங்களுடைய அருகில் இருக்கக்கூடிய உறவினர் வீட்டிற்கு பாதுகாப்பாக சென்றிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பாண்டிநகர் பகுதியிலிருந்து திருச்சி செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை உள்ளதால் அந்த பகுதி முழுமையாக துண்டிக்கப்பட்டு மழைநீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய வீடுகள்ல, குறிப்பாக ஓடு போட்ட வீடுகள்ல மழைநீர் சூழ்ந்திருக்கிறதுனால அந்த பகுதிகளில் இருக்க ஃப்ரிட்ஜ், மின்னணு சாதனங்கள் முழுமையாக நீரில் மூழ்கி இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய கடைகள், மளிகை கடைகள் மற்றும் அரிசி கடைகள்ல தண்ணீர் புகுந்து முழுமையாக அந்த அரிசி, அதாவது ஒரு 50க்கும் மேற்பட்ட அரிசி மூட்டை வைத்திருப்பதும் மின்னணு சாதன பொருட்கள் முழுமையாக மூழ்கி சேதம் அடைஞ்சிருக்கிறது. இடுப்பளவிற்கு தண்ணீர் தேங்கி இருக்கிறது. இதனால அங்க குடியிருப்புல வசிச்ச மக்கள் எல்லாமே பாதுகாப்பாக வேறு இடத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி காமராஜ். பெஞ்சன் புயல் காரணமாக விழுப்புரம் மாவட்டத்தில் கனமழை கொட்டி இருக்கிறது. அதனால் அங்கிருக்கும் ஏரிகள் நிரம்பி வழிகிறது. ஊருக்குள் தண்ணீர் புகுந்திருக்கிறது. பெரும்பாலான இடங்களில் குடியிருப்புகளுக்குள் தண்ணீர் சூழ்ந்துதான் காணப்படுகிறது. இடுப்பளவிற்கு பல இடங்களிலும் தண்ணீர் தேங்கி இருக்கிறது. தற்போது பாண்டியன் நகரிலும் இடுப்பளவிற்கு தண்ணீர் தேங்கி இருக்கிறது. அதனால் வீட்டிற்குள் இருக்கக்கூடிய மின்சாதன பொருட்கள் அனைத்துமே சேதமடைந்திருக்கின்றன. அங்க இருக்கக்கூடிய கடைகள்லையும் தண்ணீர் சூழ்ந்திருப்பதனால் கடைகளில் இருக்கக்கூடிய பொருட்கள், அரிசி போன்றவையும் பெரிய பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறது. இந்நிலையில் விழுப்புரம் மாவட்டத்திற்கு வானிலை ஆய்வு மையம் இன்று ரெட் அலர்ட்டையும் விடுத்திருக்கிறது. இதனால் அங்கு மழை இன்றும் தீவிரமடையும் பட்சத்தில் தேங்கியிருக்கக்கூடிய மழைநீரின் அளவு இன்னும் அதிகமாகத்தான் வாய்ப்புகள் இருக்கிறது. இதனால் மழைநீர் சூழ்ந்திருக்கும் குடியிருப்புகளுக்குள் இருக்கும் மக்களை படகுகள் மூலமாக மீட்பு படை வீரர்களும் தொடர்ச்சியாக அவர்களை மீட்டு பாதுகாப்பாக நிவாரண முகாம்களிலும் தங்க வைத்து வருகின்றனர்.